نحمده ونصلي على رسوله الكريم وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وراودته التي هو في بيتها عن نفسه وغلقت الأبواب وقالت هيت لك قال معاذ الله إنه ربي أحسن مثواي إنه لا يفلح الظالمون صدق الله العليم. எங்களுடைய தர்பியா பகுதியில் நாங்கள் ஹசரத் ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி பேசிக்கொண்டு வருகிறோம். இவர்களை ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்தது தனது 7வது மனைவியாக. ஹிஜ்ரிக்கு முன்னாலேயே 33வது வருடத்தில் திருமணம் முடித்தாங்க. ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியாக ஆகும் பொழுது அவர்களுக்கு 35 வயது. இவர்கள் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதினி முறை என்பதனை நாங்கள் ஞாபகப்படுத்தினோம். அதாவது உமைமா பின்த் அப்துல் உமைமா அவங்களுடைய மகள்தான் ஹசரத் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. குறைஷி குலத்தில் மிகவும் உயர்ந்த குலம் என்று அந்த காலத்தில் மதிக்கப்பட்ட பனுல் அசத் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இவர்களுடைய பெயரை மாற்றி மிகவும் இரக்கமாக ஜெய்னப் என்று பேர் சூட்டினாங்க. ஜெயித் இப்னு ஹாரிசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய குர்ஆனின் கட்டளையின் அடிப்படையிலையும் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீர்மானத்தினுடைய அடிப்படையில் திருமணம் முடித்து வைக்கப்பட்டாங்க. அதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விடயத்தை முடிவு செய்தால் அதனுக்கு மறுப்பு தெரிவிக்க இயலாது. காரணம், ஹசரத் ஜெயித் இப்னு ஹாரிசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து வைக்கிற நேரம் அவங்க அதை விரும்பல. ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி காட்டினாங்க. நாங்கள் அல்லாஹ்வும் ரசூலும் சேர்ந்து ஒன்றை முடிவு செய்தால் அதற்கு நீங்கள் மறுப்பு தெரிவிக்க இயலாது என்று சொல்லவும் அவங்க அதற்கு இணங்கினாங்க. அவங்க மறுக்கிறதுக்கு காரணம், அவங்க ஜெயித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு அடிமை என்றாலும் அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு மிகவும் விருப்பமானவர்களாக அன்பானவர்களாக இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களோட அந்த வாழ்க்கை படிப்பினையாக ஆக்கினான். ஹசரத் ஜெயித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தபன்னியத் ரசூலுல்லாஹ் அவங்கள தத்தெடுத்தாங்க வளர்க்குறதுக்கு. ஜெயித் இப்னு முஹம்மத் என்று தான் கூறப்பட்டுச்சு. பின்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஹிக்மத் நுணுக்கம் எந்த அளவுக்கு மேலோங்குதுண்டா, ஜாஹிலியத்துடைய ஒரு பழக்கம் இருந்துச்சு. வளர்ப்பு மகனை எந்த தந்தை வளர்த்தாரோ அவரோட சேர்த்திடுவாங்க. அந்த வகையில் எப்பவும் ஜெயித் ரசூல்லாவுடைய மகன் என்றே அழைக்கப்பட்டு கொண்டிருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான ஒரு நடைமுறை கிடையாது என்று இந்த தபன்னியத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் ரசூல்லாவுக்கு திருமணம் முடித்து வைக்கிறான். ரசூல்லாவுக்கு திருமணம் முடித்து வைக்கிறதுக்கு முன்னால் ஜெயித் தலாக் பண்ணி அவங்க இத்தாவில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெயிதுக்கு ஆலோசனை சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அம்சிக் அலைக ஜௌஜக். நாங்கள் சூரத்துல் அஹ்ஸாபில் இவைகளை படித்தோம். அதன் பக்கம் நீங்கள் ரிஃபர் பண்ணினா அல்ஹம்துலில்லாஹ் அதனுடைய சீரான விளக்கத்தை அவங்களுக்கு பெற்றுக்கொள்ள இயலும். என்றாலும் கூட இங்கே ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி கூறப்படக்கூடிய நேரத்தில் இது முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அம்சிக் அலைக ஜௌஜக், அதாவது 3 தலாக்கும் கொடுக்கப்பட்டு இல்லை, உங்களுடைய மனைவியை நீங்கள் தலாக் சொல்ல வேணாம், வச்சுக்கோங்க, ஒத்தகில்லா, அல்லாஹ் பயப்படுங்க
என்றெல்லாம் சொன்னாங்க. அதே நேரம் அல்லாவும் குரானுடைய ஆயத்தை இறக்கிட்டான். ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிட்டாங்க, ஜெயித் தலாக்க முடிச்சதன் பின்னால, அவங்க இத்தாவில் இருந்து ஓய்வு பெற்றதன் பின்னால அல்லாஹ் அவங்களுக்கு திருமணம் முடிச்சு தர விரும்புகிறான் என்று. அந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆச்சரியத்தோடு, இப்போ இப்படி ஒரு பேச்சு இருக்குது, மக்களுக்கு மத்தியில் பரவி இருக்குது, எனக்கு வெக்கமாகவும் இருக்குது, இவர் என்ற வளர்ப்பு மகன், நான் அவருடைய மனைவியை திருமணம் முடித்தேன் என்று சொல்லுவாங்க. ஜாஹிலியா காலத்துடைய பழக்கமும் அப்படித்தான் இருக்குது. இதுவரைக்கும் இஸ்லாத்திலையும் அதனுடைய பழக்கத்தை மாற்றி அமைக்கப்பட இல்லை. இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜெய்னபை கல்யாணம் முடிப்பாங்க என்கிறத அவங்க இத்தாவில் இருக்கும் பொழுதே அல்லாவின் மூலம் அறிவித்தாலும் கூட தன்னுடைய நஃப்ஸில் அதனை மறைத்து கொண்டு அல்லாஹ் அதனையும் குரானுடைய ஆயத்தில் சொல்கிறான், துஹ்ஃபி ஃபி நஃப்ஸிக மல்லாஹு முப்தீஹி. நீங்கள் எதை உங்களுடைய நஃப்ஸில் ஒழித்து வச்சு கொண்டு இருந்தீங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை வெளியாக்கக்கூடியவனாக இல்லை. வத்தஹ்ஷன் நாஸ, நீங்கள் மக்களுக்கு பயப்படுறீங்க, மக்கள் அப்படி இப்படி பேசுவாங்க இப்படி பேசுவாங்க என்று சொல்லி பயப்படுறீங்க. வல்லாஹு அஹக்கு அன் தஹ்ஷாஹு, நீங்கள் பயப்படுறதுக்கு ரொம்பவும் ஃபாத்திஃபமானவன் அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கி நீங்கள் மக்களுக்கு பயப்படவே தேவையில்ல. இந்த ஜாஹிலியத்துடைய சட்டம் அது உண்மையிலே ஒரு நடைமுறையாக போக்காக இருக்கக்கூடாது, அது மாற்றி அமைக்கப்பட வேணும் என்று அல்லாஹ் இறுதியாக ஃபலம்மா கலா ஜெய்தன் மின்ஹா வத்ரன் ஜௌவஜ்னாக்காஹா என்று சொல்லி அதை சம்பூர்ணமாக வெளியாக்கி ஒரு மாபெரும் அழிச்சாட்டியமான நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விடயத்தை தகர்த்தெறிந்தான். இறுதியில் அல்லாஹ் சொல்றான், லிகைலா யகூன அலல் முஃமினின ஹரஜ் ஃபி அஸ்வாஜி அதியாய். மூமின்கள் அவர்களுடைய வளர்ப்பு பிள்ளைகளின் வளர்ப்பு மகன்மார்களின் மனைவிமார்களை திருமணம் முடிக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இதா கலவு மின் ஹுன்ன வத்ரன், அவர்களுடைய இத்தாவை அவர்கள் முடித்து கொண்டதன் பின்னால அப்படி முடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. வக்கான அம்ருல்லாஹி மஃபூலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய சட்டம் ஏவல் நடைமுறை அது செயல்படுத்திய தீரும் என்று சொல்லி சூரத்துல் அஹ்ஸாபுடைய 37வது ஆயத்தில் நீளமாக இறக்கி அந்த சட்டத்தையும் தகர்த்தான். எனவே இப்படியான ஒரு விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பதிய செய்யும் அளவுக்கும் பல இடங்களில் குர்ஆன்ல ஹஸரத் ஜைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பேசப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஆக்கி. இந்த தலாக்குக்கு காரணம் என்னண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பேச்சை கேட்டு அல்லாஹ்வுடைய உத்தரவை அவங்க மதித்து ஜெயித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள திருமணம் முடித்து நல்ல முறையில் தான் வாழ்ந்தாங்க, எந்த விதமான பிரச்சனையும் இருக்கல. என்றாலும் கூட அவங்களுடைய அந்த குலப்பெருமை கொஞ்சம் அவர்களை பேச வச்சிச்சு. இந்த பேச்சு கணவர் ஜெயித் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு ஒரு தொந்தரவாகவும் துன்பமாகவும் இருந்துச்சு. இதனை போயிட்டு அவங்க முறைப்பாடு செஞ்சாங்க. அந்த நேரத்தில் தான் அல்ல இந்த குர்ஆனுடைய ஆயத்துகள் எல்லாம் இறக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் நடக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் மறந்திருந்தாலும் தன்னுடைய நஃப்ஸில் அதை மறைச்சி வைத்து கொண்டு அம்சிக் அலைக்க ஜௌஜக் என்றெல்லாம் அவங்க இத்தா முடிஞ்சதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் முடித்தாங்க. விருந்தும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போட்டாங்க. அந்த அதியத்துடைய வளர்ப்பு பிள்ளைகளுடைய நடைமுறையும், அதாவது அவர்களை திருமணம் முடிக்கக்கூடாது என்ற விஷயமும் ஒட்டுமொத்தமாகவே இஸ்லாத்தில் இருந்து இல்லாமல் போய்விட்டது. மேலும் அந்த வளர்ப்பு பிள்ளைகள் வளர்த்த தந்தையின் பெயர் கொண்டு அழைக்கப்படக்கூடாது என்கிறதுக்கும் குர்ஆன் ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கினான். உதுஊஹும் லி ஆபாயிஹிம், நீங்கள் அந்த வளர்ப்பு பிள்ளைகளை அவர்களுடைய தந்தையின் பெயர்களை கொண்டு அழைங்கள். ஹுவ அக்ஸத்து இந்தல்லாஹ், அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல மிகவும் நீதமானதாக இருக்கும் என்று அஹ்ஸாபுடைய 5வது ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கினார். எப்போ ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள தேர்ந்தெடுத்தாங்களோ, திருமணம் முடித்தாங்களோ,
வஹிய தஃப்ஹரு பிதாலிக அலா உம்மஹாத்தில் முமினின், ஏனைய உம்மஹாத்துல் முமின்களுக்கு மத்தியில் அவங்க அதனை பெருமிதமாக பேசுவாங்க. புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் வந்திருக்குது. அவங்க ஏனைய மனைவிமார்களை பார்த்து சொல்லுவாங்க, ஜவ்வஜ குன்ன அஹாலி குன்ன, உங்களை எல்லாரையும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு திருமணம் முடித்து வைத்தது உங்களுடைய குடும்பத்தினர்கள். வஸவ்வஜனி அல்லாஹு மின் ஃபௌகி சபே சமாவாத்தின், என்னை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 வானங்களுக்கு மேலிருந்து திருமணம் முடித்து வைத்தான். வசம்மாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத ஜிவாஜி, இந்த ரிவாயத் புகாரில் வருது. திருமணத்துக்கு பின்னால் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜெய்னப் என்ற அவங்களுக்கு பேர் வைத்தாங்க. வ அத்அம அலைஹா யௌமைதின், அன்றைய நாளில் வலிமா விருந்தாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைசன் வ லஹ்மன், பல உணவுகள் வைத்து ரொட்டி மற்றும் இறைச்சி போன்ற விடயங்களை கொண்டு சாப்பாடும் கொடுத்தாங்க. இவங்களுடைய இந்த சாப்பாடு கொடுக்கப்பட்ட நேரம் ஜெய்னப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வீட்டில் தான் அது நடக்குது. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வராங்க. ஹஸரத் ஜெய்னப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னை தஸ்யீன் பண்ணி கொண்டு அலங்கரித்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி காத்திருக்கிறாங்க. உணவு உண்ண வந்தவர்கள் அதிகமான நேரம் தங்கியிருந்தாங்க. சிலர் உணவு உண்டுட்டு போயிட்டாங்க. அதில் 3 பேர் அங்கேருந்து பேசிக்கொண்டே இருந்தாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கும் ஆயத்தை இறக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் தன்னுடைய மனைவி புதிய பொண்ணு அவங்களோட போயிட்டு பேசணும் என்ற ஆவலோடு தான் இருந்தாங்க. எனவே இவங்க பேசிக்கொண்டு இருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு தொந்தரவாகவும் இருந்துச்சு. என்றாலும் நபி அவங்க வெக்கத்தில் மிகைத்தோங்கிறதின் காரணமாக அவங்களுக்கு வார்த்தையால் அதனை வெளியாக்கல, எதுவும் பேசலை. அல்லாவே குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி, நீங்கள் சாப்பாடு எதுவும் சாப்பிட்டா வலா முஸ்தானிசீன பில் ஹதீஸ், அங்கே சில பேச்சுகளை பேசிக்கொண்டு வலா முஸ்தானிசீன பி ஹதீஸ் பேசிக்கொண்டு இருக்கவானம். இதா தஇம்தும் ஃபன்தஷிரு, நீங்கள் சாப்பாடு உணவு உண்டா அந்த இடத்துல இருந்து வெளிக்கிளம்பி போங்க என்றதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை இறக்கினான். அதே நேரம் அங்கே ஹிஜாப் இருக்கல, அவங்க புது பொண்ணு இருக்கிறாங்க, சாப்பாடு வழங்கப்படுது, பொண்ணின் மீது பார்வைப்படுது. இன்றைக்கு காலத்தில் ஜாஹிலியத்துடைய டபுளாக மிஞ்சி போன காலம் உண்டு. இந்த காலத்திலையும் அப்படியான திருமணங்கள் நடக்கிறதுண்டு. ஆனால் அந்த நேரம் பர்தாவுடைய ஆயத்து இறங்கி இருக்கல. ஜெய்னப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள திருமணம் முடித்த நேரம் அது ஹிஜ்ரி 3வது ஆண்டு என்று சொல்லப்படுது. பர்தாவுடைய ஆயத்து இறங்கி இருக்கல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கட்டத்தில் தான் பர்தாவுடைய ஆயத்தையும் இறக்கினான். ஹஸரத் ஜெய்னப் அவங்க வெக்கத்தில் அப்படியே தன்னை மூடிக்கொண்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைதா சஅல்துமுஹுன்ன மதாஅன் ஃபஸ்அலுஹுன்ன மின் வராஇ ஹிஜாப் என்ற அந்த ஹிஜாபுடைய ஆயத்தை இறக்கினான். சஹாபாக்கள் ரொம்பவும் பரிசுத்தமானவங்க, உம்மஹாத்துல் முமினீன்கள், அந்த பெண்கள் ரொம்பவும் பரிசுத்தமானவங்க. அப்படி இருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், இதற்கு பின்னால் நீங்கள் ஒரு பொருளை கேட்பதாக இருந்தாலும் கூட ஹிஜாபுக்கு பின்னால், திறமறைவுக்கு பின்னால் தான் சொல்லி இப்படி ஏராளமான ஆயத்துகள் இறங்கப்படுறதுக்கும் இந்த திருமணம் ஒரு காரணமாக இருந்துச்சு. பல சட்டங்கள் மாற்றப்படுவதற்கும் இந்த ஹஸரத் ஜெய்னப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய திருமணம் காரணமாக இருந்துச்சு. இவங்க மனைவிமார்கள் அழகு சிறந்தவர்களாக இருந்தாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் அனைவருடைய அழகும் ஒன்றுக்கொன்று போட்டி போடக்கூடிய நிலைமையில தான் இருந்தது. அந்த அளவுக்கு அனைவரும் அழகில் மிகைத்தவர்களாக இருந்தாங்க. இவங்க வக்கானத் ரலியல்லாஹு அன்ஹா மின் சாதத்தின் நிசா, பெண்களில் ஒரு தலைவியாக எல்லா விஷயங்களுக்கும் முன்னுரிமை வகுக்கக்கூடியவர்களாக, தீனன் வ வரஅன், தீனுடைய விடயத்தில் திகழ்ந்தாங்க. அவங்க வர என்ற பேணுதல்லையும் மிகவும் சிறந்து விளங்கினாங்க.
வஜூதன், மேலும் கொடை கொடுக்கறதுலையும் இவங்களை மிகைத்தவங்க யாரும் இல்லை என்ற அளவுக்கு ஆகினாங்க. மஹ்தனுல் யத்தாமா என்று கூட இவங்களை வர்ணிக்கப்படுது. யத்தீம்களுடைய தாய், யத்தீம்களை பராமரிக்கக்கூடியவர்கள். முவாசியத்துல் அராமில், விதவை பெண்களுக்கு பல முறையிலையும் இவங்க ஈடு கொடுக்கக்கூடியவர்களாக, அவங்கள சமமாக மதிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. கது ஃபாகத் அக்ரானஹா ஹொலுக்கன் வ ஹல்கன், இவங்களுடைய உருவத்தாலையும் இவங்களுடைய நல்ல குணத்தாலையும் இவங்களுக்கு சமமாக இருந்த அனைவரை விடவும் இவங்க உயர்ந்து விளங்கினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள அடிக்கடி சந்திப்பாங்க, அவங்களுடன் தங்கி இருப்பாங்க, அவங்களிடத்துல தேன் அருந்துவாங்க. இதனால் சில பெண்கள், அதில் முக்கியமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இதனால் ரோஷம் கொண்டாங்க. ஹதீஸ் வருது, அவங்க சொன்னாங்க, அனன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யம்குஸ் இந்த ஜைனப் பின்த் ஜஹஷ் ஃபயஷ்ரபு இந்தஹா அஸலன், ஜைனபிடத்தில் அதிகமான நேரம் தங்கியிருப்பாங்க, தேன் அருந்துவாங்க. காலத் ஃபத்வாத் அன வ ஹப்ஸா, இதனால் நானும் ஹப்ஸாவும் ஒரு தந்திரத்தை கையாண்டோம். அவங்க வந்துட்டா வாயிலிருந்து வாடை வருது என்று சொல்லுவோம். இன்னி அஜிது மின்க ரீஹ மகாஃபீர் என்று சொல்வோம். அக்கெல்தல் மகாஃபீர், நீங்கள் மகாஃபீரை சாப்பிட்டீங்களா என்று கேட்போம் என்றெல்லாம் இவங்க சில முறையில் அந்த அருவருப்பான வாடை வரக்கூடிய மகாஃபீர் என்ற மரத்திலிருந்து எடுத்த தேனைத்தான் நீங்கள் சாப்பிட்டீங்க என்ற அடிப்படையில் இவங்க தேன் என்று இல்லாமல் இப்படி ஒரு விடயத்தை கையாண்டாங்க. அந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் ஜைனபிடத்தில் தேன் தான் அருந்துறதுக்கு சென்றேன். வலன் அவுதலஹு, இதற்கு பின்னால் அந்த தேனை அருந்த மாட்டேன் என்று சொன்ன நேரம் தான் எந்த அளவுக்கு ஒரு விசேடமான ஒரு பரக்கத்துள்ள பெண்மணி என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யா யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக்க என்ற அந்த குர்ஆனுடைய ஆயத்தையும் அல்லாஹ் இறக்கிறான். அதில் நீளமாக இறுதியில் ஆயிஷா ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தௌபாவும் செய்யுமாறு அல்லாஹ் சொல்கிறான். இன் ததூபா இலல்லாஹி ஃபகத் சகத் குலூபுக்குமா என்று சொல்லி, இப்படியாக பல ஒரு பெரிய சூறாவை இறங்குறதுக்கு ஒரு காரணமாக அமைந்தது என்ற இந்த ரிவாயத் புகாரி முஸ்லீமில் பதிவாக்கப்பட்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய இன்னும் சில விஷயங்களை அடுத்த வகுப்புகளில் பார்த்து நாங்கள் அவங்களுடைய சரித்திரத்தை ஓரளவு வாரிதாக வந்த சஹீஹாக வந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் முடித்துக்கொள்வோம். மேலும் அடுத்த கிழமைக்கு அவங்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் வைத்துட்டு இன்றைக்கு பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த வெகுமதியில் இறுதி ஆயத்தில் நாங்கள் படித்தோம். நாங்கள் அவருக்கு பருவ வயதை எத்தியதும் அல்லது அல்லாஹ் நாடக்கூடிய அந்த நேரம் வந்ததும் ஆத்தைனாஹு ஹுக்மன் வ இல்மா என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறார். நாங்கள் அவருக்கு ஹுக்ம் என்றது இங்கனைக்கு சட்டம் அல்ல, மாற்றமாக ஞானம் என்ற கருத்து, இல்ம் என்றது அறிவு என்ற கருத்து, இப்படித்தான் நாங்கள் நல்லோர்களுக்கு நட்கூலி வழங்குவோம் என்று சொல்கிறோம். அப்போ நட்கூலி என்று பொழுது அது ஹிக்மத்தும் இல்மும் தான். எனவே ஹுக்மன் என்று இங்கே சொல்லப்பட்டது அல் ஹிக்மத்துல் அமலியா, அனுபவபூர்வமான சில அமல் ரீதியாக ஏற்படக்கூடிய அறிவு. இதனை அல்லாஹ் முதல்ல சொல்லியிருக்கிறான். ஆத்தைனாஹு ஹுக்மன் வ இல்மா, இல்மா அல்லாஹ் ரெண்டாவது தான் சொல்லியிருக்கிறான். ஆனால் வளமை என்னது, இல்மை கொடுத்து அதன் பின்னால தான் அல்லாஹ் ஹிக்மத்தை கொடுக்கிறது. ஆனால் இங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அதற்கு மாற்றமாக அல்லாஹ் முதல்ல ஹிக்மத்தை கொடுக்கிறான், அதன் பின்னால் இல்மை கொடுக்கிறான். இந்த ஹிக்மத்துங்கிறது பல ரியாலத் என்ற பயிற்சிகளின் ஊடாகத்தான் ஏற்படும். வணக்கங்கள் இருக்கக்கூடிய முஜாஹதா, அது செய்யக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சகிக்கிறது, இதுவெல்லாம் நல்லோர்களுடைய நடைமுறையில் உண்டானது. ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நல்ல சிந்தனா சக்தி, ஆராய்ச்சி உள்ளவங்க. இதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுக்கு பல சோதனைகளை ஏற்படுத்தினான். அந்த சோதனையில் அவங்க பொறுமை கொண்டாங்க. அல்லாஹ் தஆலா கஷ்ஃப் என்ற ஞானத்தை அவங்களுக்கு திறந்து கொடுத்தான்.
ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஞான வழிகள் அது சாலிஹீன்களுடைய வழிகளுக்கு ஒரு திறவுகோலாக அமைது என்றும் எங்களுக்கு தஃப்சீர்கள் சொல்லப்பட்டிருக்குது. அவங்களுடைய வாலிப வயசில் அவங்களுடைய ரப்புக்காக வேண்டி ஏராளமான இபாதத்தை மேற்கொண்டாங்க. இப்படி யார் வாலிப வயசில் தன்னை இபாதத்தில் வளர்ப்பாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு முதுமை பருவம் அடையக்கூடிய நேரத்தில் ஹிக்மத்தை கொடுக்கும். இது இமாம் ஹசன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய ஒரு கருத்தும் தான். நாங்கள் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்து வழிபட்டு நடக்கும் பொழுது ஹிக்மத் என்ற ஊற்றுக்கண்கள் அனைத்தும் எங்களுக்கு திறக்க ஆரம்பிச்சுவிடும். இதன் காரணமாக அல்லாஹ் அவர்களை எந்த காரணத்தை கொண்டும் வழி தவறாது நேர்வழியில் நடத்தாட்டுவான். ஹைர், இன்றைக்கு ஆயத்து தான் 23வது ஆயத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியெல்லாம் கொடுத்துவிட்டு அவர்களை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு சோதனையையும் செய்கிறான். அதனை பற்றி வராவதத்துல்லதி ஹுவ ஃபி பைத்திஹா அன் நஃப்ஸி என்ற ஆயத் எங்களுக்கு சொல்லுது. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஹுவ ஃபி பைத்திஹா, ஹஸரத் யூசுஃப் அந்த ஜுலைஹா உடைய வீட்டில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வராவதத்ஹு அவரை ராவதத் அவளுடைய ஆசைக்கு இணங்க செய்தாள். அதாவது அந்த மோசமான ஒரு நடைமுறைக்கு அவரை அழைத்தார். அதுக்கு வகல்லக்கத்தில் அபுவாப், அவள் அனைத்து கதவுகளையும் மூடினாள். மாளிகையில் ஏராளமான கதவுகள், அந்த அனைத்து கதவுகளையும் மூடினாள். வகாலத், அவள் சொன்னாள், ஹைத்தலக் ஹைத்தலக், உனக்குத்தான் என்று அவரை அழைத்தான். கால, அதுக்கு அவர் சொன்னார், மஆதல்லா, நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். இன்ன ரப்பி அஹ்சன மஸ்வாய், என்னுடைய ரப்பு இங்கனைக்கு எஜமானர், இங்கனைக்கு எஜமானர், என்னுடைய எஜமானர் எனக்கு ஒரு நல்ல இடத்தை தந்திக்கிறார். நான் இருக்கக்கூடிய இடத்தை எனக்கு அவர் அழகுபடுத்தினார். எனக்கு எல்லா விதமான உபகாரமும் செஞ்சிருக்கிறார் என்று சொல்லிட்டு, இன்னஹு லா யுஃப்லிஹுல் லாலிமூன், அப்படி தனது எஜமானுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர் வெற்றி பெற மாட்டார் என்று இவர் அவளுக்கு பதில் சொல்கிறார். இதுதான் ஆக முக்கியமான விஷயம். இன்றைக்கு இவைகளுக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய நடைமுறைகள் தான் இருக்குது. இன்றைக்கு சொந்தக்காரர்களையும் நம்ப இயலாது, உறவினர்கள் என்றவங்களையும் நம்ப இயலாது. அந்த அளவுக்கு ஆண்களும் மோசம், பெண்களும் மோசம். ஆனால் இதில் இருந்து எங்களுக்கு ஒரு நல்ல படிப்பினையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாரான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சாலிஹான பதிலின் மூலமாக. இங்கே அழைக்கிறது ஒரு பெண் என்றாலும் அவருடைய நன்றி உடைமையையும் பாருங்கள். அத்துடன் அவர் சொல்லுகிறார், மஆதல்லா, நான் அல்லாஹ் இடத்துல பாதுகாவல் தேடுகிறேன். இன்னஹு ரப்பி, அந்த அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு. அஹ்சன மஸ்வாய், அவன் எனக்கு நல்ல இடத்தை தந்தான். அதோடே நான் சொன்னது மாதிரி இன்னும் ஒரு தஃப்சீர் இருக்குது. இன்னஹு ரப்பி அஹ்சன மஸ்வாய் என்று சொன்னால் அந்த வீட்டினுடைய எஜமானன் எனக்கு ஒரு நல்ல அடைக்கலத்தை தந்திருக்கிறான். நான் அவருக்கு அநியாயம் செய்யக்கூடாது. இன்னும் ஒன்று, அல்லாஹ் எனக்கு இப்படி அழகான முறையில் அனைத்து ஏற்பாடுகளையும் தந்திருக்கிறான். நான் அவனுடைய விடயத்தில் அநியாயம் செஞ்சால் வெற்றி பெற முடியாது. எனவே இந்த விஷயத்தில் ஏராளமான ரிவாயத்துகள் வந்திருக்குது. ஹஸரத் ஜுலைஹா அவங்க பெண்களில் மிகவும் அழகானவங்க. அவங்க அரச குடும்பத்தில் சேர்ந்த ஒரு இளவரசியாக திகழ்ந்தவங்க, ஒரு அரச குமரியாக திகழ்ந்தவங்க. அதாவது அந்த மேற்கு தேசத்து அரசனுடைய புதல்வியாக இருந்தாங்க. அதாவது மக்ரிப் தேசம், அதாவது வெஸ்டர்ன் பகுதிக்கு
அவங்க வசித்த அந்த மதியனில் வெஸ்டர்ன் பகுதிக்கு உண்டான அரசனின் புதல்வியாக இருந்தாங்க. அந்த அரசன் அவங்களுடைய வாப்பா தைமூஸ் என்பவர். அந்த ஜுலைஹா அவங்க பருவ வயதை அடைஞ்சதுக்கு பின்னால் ஒரு நாள் இரவில் ஒரு அழகான வாலிபரை கனவுல காண்கிறான். கண்டு நீ யாரு என்று கேட்குறாங்க. அந்த வாலிபர் நான் எகிப்து தேசத்தினுடைய அரசன் என்று பதில் சொல்கிறார். இவங்களுடைய உள்ளத்தில் அந்த நேரத்திலேயே ஒரு எண்ணம் பிறக்குது, இந்த வாலிபருக்கு நான் மனைவியாக வேண்டும். ஹசரத் ஜுலைஹாவுடைய உள்ளத்தில் இது நாளுக்கு நாள் அப்படியே வேறுண்டு கொண்டே போனது. அந்த கனவுல கண்ட வாலிபரின் மீது உண்டான அன்பு மிகைத்து கொண்டே போனது. பெண்கள் இந்த விஷயங்களை பொதுவாக வாய்விட்டு கூறுறது ஒரு வழக்கம் இல்லை. இதனால் வெளியில் கூறாமல் அவங்க மனதில் அடைத்து வைத்து கொண்டே இருந்தாங்க. இது ஒரு நோயை போல ஆயிட்டது. நாங்கள் நோய் என்று பில்ஹப், அன்பினால் ஏற்படக்கூடிய நோய். அவங்களுடைய முகம் அப்படியே மாற ஆரம்பிச்சிடுது. சில மாறுபாடுகள் உண்டாக ஆரம்பிச்சிது. மாளிகையில் இருந்த பெண்கள் இதை கண்டு இவருக்கு ஏதாவது ஒரு மோசம் செய்யப்பட்டு இருக்கும், இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் வஞ்சிக்கப்பட்டு இருப்பாங்க, அல்லது இவங்களுக்கு கண்ணூர் ஏற்பட்டிருக்கும், ஜின் பிடித்திருக்கும், அல்ல ஹப் உண்டாகிருக்கும் என்று பல மாதிரி சிந்தி இதை பற்றி அனுபவசாலிகளிடத்தில் சொல்லி இவங்களை பரிசீலனையும் செய்யப்பட்டு இறுதியில் இவங்களுக்கு அந்த நோய்தான், அதாவது அன்புடைய ஹொப்புடைய நோய்தான் என்று முடிவும் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த மகனை திருமணம் முடித்து வைக்கணும் என்று சொல்லி அவங்க ஆலோசனையும் சொன்னாங்க. அதன்படிக்கு விஷயம் தீர்மானமாகிச்சு. பல அரசர்கள் பெண் பேசி தூது அனுப்பினாங்க. இவங்களில் ஒருத்தருக்கும் ஹசரத் ஜுலைஹா விருப்பப்பட இல்லை, அவங்க சம்மதம் தெரிவிக்க இல்லை. கடைசிக்கு ஈஜிப்ட் நாட்டுடைய அரசன் பெண் கேட்டு தூது அனுப்பினார். இவங்க இதை ஏற்றுக்கொண்டாங்க. ஏன் சொன்னது கனவுல நான் ஈஜிப்ட் நாட்டு அரசன் என்று. அந்த நேரம்தான் இவங்களுடைய உள்ளத்தில் அவரை பற்றிய எண்ணம் தோன்றி அவரையே திருமணம் முடிக்க வேணும் என்று சொல்லி ஆவல் கொண்டாங்க. இப்போ உடனே திருமணம் நடந்தேறது. ஏராளமான சீதனங்களோட, ஏராளமான அடிமை பெண்கள், எல்லா விதமான துனியாவுடைய செல்வங்கள் எல்லாம் எடுத்து இவங்களை கொடுத்து இவங்களை அனுப்பப்படுது ஈஜிப்ட். ரொம்ப ஆடம்பரமாக பெரிய கூட்டத்தோட அந்த ஈஜிப்டுடைய அரசன் அசீஸ் முன்னுக்கு வந்து அவங்கள வரவேற்று அவங்களுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார். இப்போ தன்னுடைய மணாளரை ஜுலைஹா அவங்க பார்த்தாங்க. நான் கனவுல கண்ட வாலிபர் இல்லையே இவர் என்று நான் ஏமாற்றப்பட்டுட்டேன் என்று அழுதாங்க. என்றாலும் வேறு வழி இல்லாமல் தன்னுடைய கணவனுடைய வீட்டுக்கு போனாங்க. ஆனாலும் ஜுலைஹா, நீ கவலைப்படாதே, உன்னோட நோக்கம் இவர் மூலமாகத்தான் நிறைவேறும் என்று ஒரு ரகசியமான சப்தம் கேட்டது. ரிவாய்ட்ஸ் அப்படி செய்யப்பட்டிருக்குது. ஒரு மாதிரி இவங்க அந்த வார்த்தையினால் ஆறுதல் அடைஞ்சாங்க. அசீஸுடைய வீட்டில் அவங்க தங்கியிருந்தாங்க. இப்படி ஈஜிப்டுடைய அசீஸுடைய வீட்டில் ஹசரத் ஜுலைஹா பல வருட காலமாக மிகவும் கண்ணியமாக மரியாதையோட நல்ல செல்வாக்குகளோட கண்ணி அழியாமலேயே இருந்து வந்தாங்க என்று சொல்லப்படுது. ஏனென்றால் அந்த காலத்தில் எகிப்துடைய அசீஸ் அவனுக்கு அந்த பெண்மை இடத்தில் செல்லும் அந்த சக்தி அற்ற ஒரு ஆணாக இருந்தார் என்ற கருத்தும் இங்கே தஃப்சீர் சொல்லுது. அப்போ கன்னியாகவே ஜுலைஹா இருந்து வந்தாங்க.
இந்த நிலைமையில் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மீது துவேஷம் ஏற்பட்டு அந்த சகோதரர்கள் கிணத்துல போட்டு அப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பிரயாண கூட்டம் எகிப்துக்கு எடுத்து வந்து எகிப்துடைய அசீஸ் அரசன் கவர்னர் அவரை விலைக்கு வாங்கி ஹசரத் ஜுலைஹா இடத்துல ஒப்படைக்கப்பட்டாங்க. இவர் வீட்டுக்கு வந்த உடனே ஜுலைஹா அவங்க இவரை பார்த்ததும் கனவில் கண்ட அந்த அழகிய வாலிபர் இவர்தான் என்று தனக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மீது அவங்களுடைய அந்த ஹொப்புடைய உணர்வு மீண்டும் மீண்டும் பொங்க ஆரம்பித்தது. ஹசரத் ஜுலைஹா இந்த அரண்மனையில் வசித்து வந்தாங்களோ அந்த தோட்டத்தில் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இருந்து வந்தாங்க. பகலை 3 பக்கமாக ஆக்கி ஒரு பக்கத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொழுவாங்க, மற்றொரு பாகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தஸ்பீ செய்வாங்க, 3வது பாகத்தில் அல்லாஹ் இடத்துல அழுது புலம்புவாங்க. அவங்களுக்கு சரியான வயது வந்த பிறகு ஹசரத் ஜுலைஹாவுக்கு இவருடன் கூடி வாழ வேணும் என்ற எண்ணம் ஏற்படுது. இவங்களுடைய விருப்பத்துக்கு இணங்குமாறு இவரை பல தந்திரங்களால் இணங்கப்படுத்துறதுக்கு முயற்சி செய்தார். இறுதியாக ஜுலைஹா அந்த பூந்தோட்டத்தில் ஒரு புதிய முறையில் ஒரு மாளிகையை கட்டி அவருடைய கணவனை அழைத்து மாளிகையினுடைய எல்லா விதமான அலங்காரங்களையும் காண்பித்து தன்னுடைய மனைவியுடைய ஆற்றலை புகழ்ந்து இந்த அரண்மனைக்கு சந்தோஷ வீடு, மகிழ்ச்சி இல்லம் என்ற பெயரையும் சூட்டினார். பிறகு அவர் பேர் வச்சாரு மகிழ்ச்சி இல்லம், அதாவது தாருஸ் சுரூர் என்று சொல்லலாம், தாருல் ஃபரஹ் என்று சொல்லலாம். பிறகு ஜுலைஹா விலை உயர்ந்த எல்லா விதமான நகை நட்டுகள் ஆபரணங்கள் அனைத்தையும் அணிந்து தன்னை மிகவும் அழகாக அலங்கரித்து கொண்டு ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அலங்கரிக்க செஞ்சு அந்த புதிய மகிழ்ச்சி இல்லத்தில் அவரை அழைத்து கொண்டு போகிறார். தம்முடன் அந்த மோசமான செயலுக்கு இணங்குமாறு அவள் வேண்டினாள். அந்த அரண்மனை 7 படித்தரம் உள்ளதாக எல்லா கதவுகளையும் மூடி அவரிடத்தில் இவள் வேண்டிக் கொண்டாள். அவர் முற்றிலும் மறுத்தாரு. 7 கதவுகள், பிரம்மாண்டமான கதவுகள் பூட்டப்பட்டு இருந்துச்சு. தலைவாசலை அவள் அடைந்து கொண்டாள் என்று பின்னுக்கு வரக்கூடிய ஆயத்தில் சொல்லப்படுது. இந்த முறையில் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இந்த பெண் செடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். இது முன்னுக்கு ஆயத்துகளினூடாக எங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டது. பல ரிவாயத்துகள் வந்திக்குதுன்னு ஏற்கனவே நான் சொன்னேன். ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அழகு எப்படி என்றால், அவங்க சிரித்தா அவங்களோட பற்கள்ல இருந்து ஒளி ததும்பும், அந்த அளவுக்கு அவங்க அழகானவங்க. இன்றைக்கு இவைகள் எல்லாம் சினிமாக்களை போல படம் எடுத்து இந்த காலத்தில் காட்டுறாங்கன்னு சொல்லி நான் பார்த்ததில்லை. மாற்றமாக இந்த காலத்தில் எந்த ஒரு படைப்பும் இல்லை ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள போல. நான் என்ன சொல்கிறேன்டா, நாங்கள் அப்படி அவைகளை பார்த்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவங்களை அறிய நினைச்சா எப்போ யூசுப் என்று பேர் சொல்லுவோமோ அந்த நேரம் அந்த படத்தில் சினிமாவில் கண்டவர் தானே எங்களுடைய முன்னுக்கு வருவார். ஆனால் அப்படி ஒரு உவமை கூற முடியாத ஒரு படைப்பு தான் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்கிறத நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர் பேசினாலும் தான் சிரித்தாலும் தான் அவருடைய பற்கள்ல இருந்து ஒளி வீசுமாம். ஹசரத் ஜுலைஹா அவங்க இவரை நோக்கி சொன்னாங்களாம், யூசுஃபே, உமக்காகத்தான் இந்த மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது, நான் கட்ட வச்சதே உனக்காகத்தான். அதுக்கு அவர் ஜுலைஹாவுக்கு சொன்னார், என்னை நீ தகாத காரியத்துக்கு அழைக்கிறாய். யாக்கூபுடைய மக்கள் எனக்கு செய்தது நல்ல போதும், அவங்க எனக்கு துக்கம் கேவலம் என்ற அனைத்து ஆடைகளையும் அணிவிச்சிட்டாங்க. ஜுலைஹா, இந்த மாளிகைக்கு நீ மகிழ்ச்சி இல்லம் என்று சொல்லி பேர் வச்சிருக்கிறாய். அதற்கு மாற்றமாக இது கவலைக்குரிய இல்லமாக மாறக்கூடாது.
நரகத்தின் ஒரு பகுதியாக ஆகவும் கூடாது, நான் பயப்படுகிறேன். அதுக்கு ஜுலேஹா சொன்னார், யூசுப், உன்னோட கண்கள் எவ்வளவு அழகாக இருக்குது. அதற்கு ஹசரத் யூசுப் சொல்கிறார், என் உடம்பை விட்டு பூமியில் அது தெரிச்சு போகும் பொருட்களில் முதன்மையானவை அந்த 2 கண்களும், அது ஒளி இல்லாமல் போகக்கூடியதில் முதன்மையானது என்றெல்லாம் சொன்னாங்க. ஆனால் நபிமார்களுடைய உடம்பு அப்படி ஆகிறது இல்லை. என்றாலும் துனியாவுடைய வளமையை வைத்து, மற்ற மக்களுக்கு நடக்கக்கூடியதை வைத்து அவங்க பரோ ஜுலேஹா சொல்கிறா, உன்னோட முகத்தின் அழகுத்தான் அது மண்ணுக்குத்தான் உதவும். பதில் வருது, அதனை மண் திண்டு விடும். பிறகு உமது கூந்தல் அழகு, அதை பாரு, அவைத்தான் என்ற உடம்பை விட்டு முதலாவது உதிர்ந்து விடும். பட்டு விரிப்புகள் விரிக்கப்பட்டிருக்குது, அதில் அமர்ந்து என்ற நோக்கத்தை நிறைவேற்று. இப்படியெல்லாம் ரிவாயத்தில் வந்து, அதற்கு அவர் அப்படி செய்தா சொர்க்கத்தில் எனக்கு பங்கு கிடைக்காம போயிடும். என்ற அங்கம் ஒன் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பினால் பைத்தியம் பிடித்திருக்கிறது. ஜுலேஹா சொல்கிறார், எனது அழகை நீ கொஞ்சம் கவனி. அதற்கு ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, உன்னோட கணவர் என்ன பார்க்கணும், உன்னோட அழகுக்கு மிகவும் தகுதியுள்ளவர். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இப்படி சொன்னாங்க என்று இப்போ நான் சொன்ன இந்த அனைத்து விடயங்களையும் ஹசரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ரிவாயத் செய்திருக்கிறாங்க, தஃப்சீரில் பதிவாக்கப்பட்டிருக்குது. எனவே இந்த ஆயத்தில் இன்னஹு ரப்பி அஹ்சன மஸ்வாய் என்று நாங்கள் ஏற்கனவே இதனை பற்றி சற்று பேசினோம். இந்த ஆயத்தை தனிமையாக எடுத்து பேசுகிறாங்க. என் எஜமான் எனக்குரிய இடத்தை அழகாக்கி வைத்திருக்கிறார் என்ற இந்த வார்த்தை நாம் சொன்னது போல அந்த அரசன் அசீஸ் என்ற எஜமானைத்தான் குறிக்குது. அவர் என்ன கண்ணியமாக வைத்திருக்கிறார் என்ற பொருள். அசீஸ்ட உரிமை மிகவும் சிறந்த முறையில் பேன்றது தான் என்னுடைய கடமை என்று சொல்லி ஜுலேஹாவுக்கு அவங்க இதை உணர்த்தியிருக்கிறாங்க. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உணர்த்தியிருக்கிறாங்க. நாங்கள் பிறர் செய்த நன்றியை மறக்கக்கூடாது என்கிறது இங்கே குறிப்பாக சொல்லப்பட்டிருக்குது. ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஜுலேஹாவுடைய நோக்கத்துக்கு இணங்காமல் இருந்ததற்கு அந்த பெண் தமக்கு செய்துள்ள நன்றி, இது பாவ செயல் என்பதை எல்லாமே இங்கே உணர்த்தி அறிவித்து இருக்கிறாங்க. அடுத்து ஆயத்து தான் இப்படி விஷயம் நடக்குது. அவள் பல முறையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தனது ஆசைக்கு இணங்க வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறார். அவங்களுக்கு மத்தியில் இப்படியான பேச்சுவார்த்தையும் நடக்குது. என்றாலும் ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பார்வையை கூட உயர்த்தி பார்க்கல. அல்லாஹ் சொல்கிறான் அடுத்த ஆயத்தில், வலக்கது ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா. இப்படியான இந்த ஆயத்துகளை வச்சு சில யூதர்கள் பொய்யான தஃப்சீர்களையும் சொல்லியிருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு விபச்சார எண்ணம் தூண்டியது, அவங்களை நெருங்கினாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆதாரம் உதவி இல்லைன்னு சொன்னால் அவங்களும் தவறில் ஈடுபட்டிருப்பாங்க என்றெல்லாம் சொல்லப்படுது. அது முற்றிலும் தவறு. அந்த முறையில் இந்த ஆயத்துகள் வந்தாலும் அதனுடைய சீரான விளக்கம் எங்களுக்கு சரியான முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது? வலக்கது ஹம்மத் பிஹி, அவள் அவரை நாடினாள், அவள் அவரை நாடினாள். வஹம்ம பிஹா, அவரும் அவளை. பிறகு சொல்றது, லௌலா அர்ரா புர்ஹான ரப்பிஹி, தன்னுடைய ரப்பின் அத்தாட்சியை அவர் காணாமல் இருந்தால். லௌலா அர்ரா புர்ஹான ரப்பிஹி, அல்லாவுடைய அத்தாட்சியை அவர் காணாமல் இருந்தா. கதாலிக லி நஸ்ரிஃப அன்ஹு ஸூஅ வல் ஃபஹ்ஷா, அப்போ இங்கே அப்படி அல்லாவுடைய அத்தாட்சியை ஆதாரத்தை காணாமல் இருந்தால் அவளை நாடியிருப்பார் என்ற கருத்தில் இங்கே சொல்லப்பட்டு இறுதியில் கதாலிகல் நஸ்ரிஃபான் ஹுசு அவல் ஃபஷா இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸ், அந்தரங்கத்தினுடைய, அதாவது அல்லாஹ் தாலா அடியானுடைய அந்தரங்கத்தின் பரிசுத்தத்தின் விடயத்தில் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்றெல்லாம் சொல்லப்பட்டதோடு இறுதியில்
இன்னஹு மின் இபாதினல் முஹ்லசீன். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எங்களுடைய களப்பற்ற இஹ்லாஸுடைய அடியார்களில் ஒருவர் என்ற அந்த சிறப்பையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பத்தினித்தனத்தை வைத்து சொல்லுறான். அப்போ இந்த வசனத்தில் ஜுலைஹா அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடம் கூடாத மானக்கேடான செய்கையை செய்துவிட வேணும் என்று சொல்லி உறுதியாக துணிந்து விட்டதாக எங்களுக்கு விளங்குது. அதே நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நபியாக அனுப்பி அவங்களுக்கு பாதுகாப்பு அளித்தான். அதாவது நுபுவத்தினுடைய அந்த நல்ல பங்கை பெற்றவர்கள் அப்படியான பாவங்களில் ஈடுபடக்கூடாது, அப்படி ஈடுபடவும் மாட்டார்கள், ஏனெனில் அவர்கள் மாசூமானவர்கள் என்ற அடிப்படையில் தான் அவங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அத்தாட்சியை கண்டாங்க என்று சொல்லப்படுது. அத்துடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த ஜுலைஹாவினுடைய வேண்டிக்கோளுக்கு இணங்குவதன் மூலமாக ஷைத்தானியத்தின் மூலம் ஏற்படக்கூடிய தீங்கையும் காட்டினான் என்ற வகையில் அவங்க அதிலிருந்து பாதுகாவல் பெற்றாங்க, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்து விலகி. இன்னும் ஒன்று, அவங்க நபியாக இருக்கிறதுனால விபச்சாரம் செய்கிறதன் மூலமாக எவ்வளோ பெரிய பாவம் அது என்கிறத வஹீன் மூலமாக விளங்கி கொண்டாங்க. இதுதான் புர்ஹானு ரப்பிஹி உடைய விளக்கம். அப்படி அத்தாட்சி அவங்க பார்க்காம இருந்திருந்தால் அவங்களும் துணிஞ்சிருப்பாங்க என்கிறது இந்த வசனத்தினுடைய மேல்வாரியான கருத்து. ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இதற்கு உண்மையாகவே துணிஞ்சிருந்தா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே சொல்லிப்பான், அந்த 2 பேரும் திட்டமாக அந்த மோசமான செயலுக்கு துணிஞ்சாங்கன்னு சொல்லி. ஆனால் சில வரலாறு ஆசிரியர்கள் சில கதை போக்கில் சில விஷயங்களையும் சொல்லியிருக்கிறாங்க. அவைகள் எங்களுக்கு தோதுவானதல்ல. அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விபச்சாரத்துக்கு உடந்தையாகிவிட்டாங்க என்றெல்லாம் இந்த ஆயத்தினுடைய மேல்வாரியான விடயங்களை வைத்து மோசமாக யூதர்கள் எப்படி நபிமார்களுடைய விடயத்தில் அவங்க குறையுள்ளவர்கள் என்று பேசியிருக்கிறாங்களோ அதை மாதிரி பேசியிருக்கிறாங்க. எனவே இவைகளில் நாங்கள் ஏமாந்து விடக்கூடாது. அப்படி ஒரு எண்ணம் வந்தாலும் நாங்கள் பாவியாகிவிடுவோம் என்கிறதனையும் மறந்துவிடக்கூடாது. எனவே அல்லாஹ் இப்படி அழகை வைத்து சிலரை சோதிக்கிறான். அந்த ஜுலைஹா தவறுக்கு அழைத்த நேரம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட விரல்களை கடிச்சு கொண்டு முன்னுக்கு நிற்கிறதை போல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கண்டாங்க. இதனால் அவங்களுடைய துணிச்சலை மாற்றி கொண்டாங்க என்றும் இப்படி பலர் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி அந்த லவ்லா ரஆ புர்ஹான ரப்பி அர்ரஆ புர்ஹான ரப்பி என்கிறதுக்கு பலரும் பல கருத்துக்களை சொல்லிக்கிறாங்க. இன்னும் சில முஃபஸ்ஸிரீன்கள் யூசுஃபே உன்னை வலது பக்கத்தை பார் என்ற ஒருத்தர் சொன்னதை போல அவருக்கு தெரிஞ்சிச்சாம். அந்த நேரம் வலது பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு பெரிய மலைப்பாம்பை அவங்க கண்டாங்க. இது நாளைக்கு விபச்சாரத்துக்கு தண்டிக்கிறதுக்குரிய பாம்பு என்று சொல்லப்பட்டதாகவும் இங்கே கூறப்பட்டிக்கு, அதனால் அவங்களுடைய துணிச்சலை கைவிட்டதாகவும் சொன்னாங்க. இப்படி பல விடயங்களை பலரும் கூறியிருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய நுபுவத்தின் மூலமாக அவங்கள பாதுகாத்தான் என்பது தான் அசிலானது. அல்ஹம்துலில்லாஹ். மற்றும் பல தஃப்சீர்களை அடுத்த வகுப்புகளில் பார்ப்போம்.